கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இயற்கை எழில் கொஞ்சும் கேரளா. எங்கு பார்த்தாலும் கொள்ளை அழகு கொட்டி கிடக்கும். காண வரும் சுற்றுலா பயணிகளை வசீகரிக்கும் அதிக சீற்றமில்லாத அழகிய கடல் அரபிக்கடல். 550 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டதால் இந்த மாநிலம் கடற்கரை மாநிலம் என்றே போற்றப்படுகிறது. நாம் பார்க்கிற இந்த கடற்கரை கோவலம் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. கடற்கரை ஓரங்களில் பச்சை நிற கூந்தல் கொண்ட தென்னை மரத் தேவதைகள். சுற்றுலா பயணிகளை வரவேற்க இவர்கள் இரவும் பகலும் கடற்கரையில் நின்று கொண்டே இருக்கிறார்கள். கேரளாவின் தலைநகரம் திருவனந்தபுரம். இங்கு அனந்த பத்மநாப சுவாமிகளின் கோயில் மிகவும் பிரசித்தம். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. ஆழ்வார்களால் பாடல் பெற்ற தலமாக போற்றப்படுகிறது. இங்கு 1000 தலைகள் கொண்ட அண்டப்பாம்பு என்று சொல்லப்படுகிற அனந்தன் தன் உடலை வளைத்து வளைத்து பஞ்சனை போன்ற ஒரு அணையை அமைத்திருக்க, அதில் மகாவிஷ்ணு அனந்த சயனத்தில் படுத்திருப்பார். இந்த அனந்தனின் பெயரை கொண்டுதான் இந்த இடத்திற்கே திரு அனந்தபுரம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு செல்லும் ஆண்கள் வேட்டியும் மேல் துண்டும் அணிந்துதான் செல்ல வேண்டும் என்பது விதிமுறை. இதே போன்ற உடை கட்டுப்பாடு பெண்களுக்கும் உண்டு. 1745 திருவிதாங்கூர் அரச குடும்பத்தில் வந்த மன்னன் மார்த்தாண்டவர்மனால் இந்த கோவில் கட்டப்படுகிறது. பத்மநாப சுவாமிகளின் மீது கொண்ட அதீத காதலால் இவர் தன்னை பத்மநாபதாசன் என்றே அழைத்து கொண்டார். நேபாளத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட 12,008 சால கிராமங்களால் மூல விக்கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி நீளம் கொண்ட பத்மநாப சுவாமிகளின் திருமேனியை நீங்கள் ஒரே இடத்தில் நின்று பார்த்துவிட முடியாது. 3 வாயில்களின் வழியாக ஒவ்வொரு பகுதியாகத்தான் பார்க்க முடியும். நீங்கள் வீடியோவில் பார்க்கிற இந்த திருக்கோலம் வாயில்களை நீக்கிவிட்டு இணைத்து காட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் பல்வேறு சுவாரஸ்யங்களையும் இரகசியங்களையும் கொண்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு 1,00,000 கோடி சொத்து மதிப்பு இருப்பதாக புள்ளி விவரம் சொல்கிறது. இந்த கோவிலில் பூமிக்கு அடியில் 5 அடி ஆழத்தில் 6 அறைகளை அமைத்து அதில் தனது செல்வங்கள் அனைத்தையும் சேமித்து கோவிலுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று மார்த்தாண்ட மன்னன் ஏற்பாடு செய்திருக்கிறான். இந்த அறைகளில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய 1700 தங்க காசுகளும் விலை மதிப்பற்ற வைரம் வைடூரியம் போன்ற இரத்தினக் கற்களும் கொட்டி கிடக்கிறது. இதன் முதல் அறையில் 9 அடி உயர தங்க நெக்லஸ், தங்கப் பதக்கம், தங்கப் பூணூல், வைரங்கள், தங்க யானை சிலை, 3 அடி உயர மகாவிஷ்ணு சிலை அனைத்தும் காண கிடைக்கிறது. இங்கு இருக்கிற 6 அறைகளில் 2வது அறை மட்டும் இன்று வரை திறந்து பார்க்கப்படவில்லை. இந்த அறை மட்டும் நாகபாச மந்திரங்கள் ஓதப்பட்டு மூடி வைக்கப்பட்டதாம். அத்தகைய சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஓதித்தான் அந்த கதவுகளை திறக்க வேண்டும் என்பது நியதி.
1930 தெய்வீக சக்தியை சந்தேகித்து அந்த கதவுகளை திறக்க முயன்ற இருவர் மர்மமான பாம்புகளால் தாக்கப்பட்டார்கள். இந்த அறையின் சுவர் முழுக்க தங்கத்தால் ஆனது என்று சொல்லப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லாமல் கதவுகளை திறந்தால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் நாடே பெரும் சாபத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் பெரும் பஞ்சம் நிலவிய போது இந்த கதவுகளை திறக்க முற்பட்டிருக்கிறார்கள். கதவருகில் சென்றபோது கடலின் பெருஞ்சீற்றம் கேட்டிருக்கிறது. உடனே பின்வாங்கி இருக்கிறார்கள். கடவுளை நம்புவோம். அனந்த பத்மநாபனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.